டிசைனு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் தான் பொறுப்பு, நான் தான் செலக்ட் பண்ணேன் இந்த புடவை. ஆனியனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடல் நலம் நல்லா இருக்கான்னு டெய்லியும் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கு. முறுக்கு சுட தயார் நிலையில் உள்ளேன். இப்போ என்ன வேலை அப்படின்னா, என்னுடைய நாத்தனார்களுக்கெல்லாம் இன்னைக்கு தான் வந்து வரிசை வைக்க போகிறோம். இப்போயே மணி 10-11 தாண்டி போயிட்டுருக்கு. இப்போலேருந்து உட்கார்றது கூட எனக்கு நேரம் கிடையாது. போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அந்த சீர் வைக்கிறதுக்கான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இது போய் வரிசை போய் வச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு சிவராத்திரி தான். அதை 1 by 1 உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ போய் நம்ம என்னென்ன ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நான் வந்து முறுக்கு அதிரசம் ஏதாவது சுட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து வச்சு எடுத்துகிட்டு போவேன். இந்த தடவை வந்து எதுவுமே நான் என்ன தொடலையா, அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கடையில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம குடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துடும். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் தான் வெண்டைக்காய் இருந்துச்சா, அது இந்த பையால் ஃபுல்லாக இருந்துச்சு. பாதி வெண்டைக்காய் வந்து அன்னைக்கு காலையிலே கொடுத்து விட்டுட்டாங்க அத்தை. பாக்கி இவ்வளோ வெண்டைக்காய் இருக்கா, இது வந்து அம்மாட்ட போய் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சோப்புலாங்கி பையும் இருக்குது. அப்படியே தூக்கி மாட்டியாச்சுன்னா அவ்வளோதான், நம்மளோட கெட்டப் ரெடி ஆகிடும். சரி வாங்க போகலாமா? அந்த சிப்ஸ் பாக்கெட் 2 இதில் எடுத்து வைங்க. பன்னு வரைக்கெலாம் வரிசை சீர் வைப்பீங்க. சரி, அது பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஸ்நாக்ஸ்லாம் இங்கே பாருங்கள், 2 கவராக பிரித்து வச்சுருக்கேன். பழம் வந்து கார்லேயே இருக்குது, தனியாக இருக்குது. அது எடுத்துகிட்டு வரமுடியல, ஏன் எல்லாத்தையும் மேலே ஏற்றி இறக்கிக்கிட்டுன்னு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 சிப்பு வாழைப்பழம், ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபாவளி சாரீலாம் வந்து உடல்நிலை நல்லா இருந்ததுன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். ஆனால் நேற்று தான் நம்ம வீட்டு பர்ச்சேசிங்கே முழுசாக முடிஞ்சிச்சு. அதனால் வந்து இன்றைக்கி காட்டுறேன். நீங்களாம் என்ன சாரீ எடுத்தீங்க, என்ன கலர் எடுத்தீங்கன்னு மறக்காமல் சொல்லணும். இதுலேருந்து என்னத்தை எடுக்கிறதுன்னு தான் எனக்கு தெரில. சரி, இது வந்து எடுத்தோன்னே அத்தை புடவை தான் வருது. இது வந்து எங்கள் நான் கடைன்னு காமிச்சிடுறேன். ரொம்பலாம் எடுக்கல. இது வந்து எங்கள் பெரியத்தைக்கு, அதாவது என்னோட மாமியாருக்கு ஒரு காட்டன், நல்ல ஒரு காட்டன் சாரீ. கோயிலுக்கெலாம் போனால் கட்டிக்கலாம், வேறு இந்த ஜகஜகா ஜுகுஜுகாலாம் வேணாம்ப்பா, இந்த மாதிரியே எடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் இதுதான் வந்து அத்தைக்கு. ஆயா புடவை மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும். நல்ல ஒரு வெந்தய கலர். ரோட்டு கடையில் வடநாட்டு வாலிபர்கள் 100 ரூபா ஷால் 100 ரூபா ஷால்ன்றாங்களா. இந்த கலரில் ஷால் வந்து என்னோடது வெளுத்து போயிட்டு, இந்த கலரும் ஒயிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் ஒயிட்டும் சேர்த்து 100 ரூபாயாங்க. 2 ஷால் 100 ரூபா அப்படின்னு விற்றாங்க. பரவாயில்ல, ஒரு 2 தடவை போட்டால் அதுக்கு ஒர்த்து தான் அது. அதனால் வந்து இது வாங்கிக்கிட்டேன். அந்த கதை தான் இந்த கதை. நம்ம ரிலேஷன்லேயே தான் வச்சு கொடுக்குற சாரீ இது. இந்த பாருங்க, இந்த கலரு இந்த கலரில் வந்து நான் ஒரு சாரீ வச்சுருக்கேன். போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது. இதே கோல்டு கலரு, ஆனால் மெரூன் வந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் கோல்டு தான். ஒரு டிஷ்யூ சாரியா அந்த வந்த புதுசில் எடுத்தது. அதே மாதிரி இந்த சாரியும் வச்சு கொடுக்கறதுக்கு தான் எடுத்தோம். கோல்டும் மெரூனும் கலந்த மாதிரி. ஓப்பன்லாம் பண்ண முடியாது, அதனால் இதான் டிசைனு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யாராவது எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சாரீ அதிக பேர் நான் எடுத்து பார்த்துருக்கேன். தொடன் இது வந்து என் இளைய நாத்தனாருக்கு, சுகுணாவோட சாரீ. இது சுகுணாவுக்கு எடுத்த சாரீ இது. இதில் என்னன்னா, ப்ளவுஸ் வந்து தனியாகவே கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருக்குது. ஒரு சாண்டிலும் பிங்க்கும் கலந்த மாதிரி ப்ளவுஸ் தனியாக கொடுத்துட்டாங்க. அது கூடயே வந்து அதுக்கு வந்து என் நாத்தனார் வந்து ஒட்டியானம் கட்டிப்பாங்க தீபாவளி அப்போ. அதனால் வந்து அதுக்கு ஒட்டியானமும் செட்டாக வந்துடும் போல இருக்குது இந்த சாரீக்கு. நல்லா இருக்குது அந்த ஒட்டியானமும். இதுதான் ப்ளவுஸு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த ஒட்டியானம். நாத்தனார் ஒட்டியானம் போட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன், கட்டிக்கிட்டு நிற்பாங்க. இது நம்ம வச்சு கொடுக்குறோம். அவங்க எப்போ கட்ட போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் 2 நாள் தான். இந்த நாளான்னைக்கு திங்கக்கிழமை தானே, நான் ஞாயிற்றுக்கிழமை நினப்பிலே இருக்கேன். இங்கே பாருங்க, இதான் வந்து சாரீ. நல்லா நாங்கள் வந்து அதிகபட்சம் நாங்கள் செலக்ட் பண்ணுற சாரீ வந்து பார்த்திங்கன்னா மொடப்பே இருக்காது. எல்லாமே வந்து அப்படியே உடம்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே அப்படி தான், நல்ல ஒரு சாஃப்டானது. இது கலர் வந்து இது என்ன கலர், இது கோல்டும் கிரேவும் கலந்து ஒரு கலர் இது. அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு பிங்க்கு, இடையில ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த குஞ்சமும் கொடுத்துருக்காங்க. இதுதான் நல்லா இருக்கா. இதுதான் வந்து சுகுணாவோட சாரீ.
மழை வந்துடுச்சிடோய். இங்கே வந்துருமா? வந்துட்டு நனையாது. கடவுளுக்கு கண் இருக்கிறது. இருங்க, இதோ பாருங்க. இருங்க, உள்ள போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஐயோ, இந்த மழை வந்து சுத்தமாக வேர்த்து தான் ஊற்றுது. இங்கே தான் ஃபஸ்ட்டு காமிக்க சொன்னாங்க, இங்கேயே உட்காந்து காமிச்சிடுறேன். இல்லை, கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம எடுத்துருன்னு பார்த்தா அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. காலையிலேருந்து வெய்ய அடிக்குது, மழை பெய்யுது. அவ்வளோதான்ப்பா. இந்த 3 புடவையும் காமிச்சிட்டேன்னா அத்தை புடவை இது, அதுக்கப்புறம் இது வச்சு கொடுக்குறது. இதுதான் வந்து சுகுணாவுக்கு. சுகுணாவும் நானும் வந்து இந்த வருஷம் எப்போதுமே வந்து வருஷம் அண்ணி நானும் தான் மேட்சாக எடுப்போம். மேட்ச் ஆனால் ஒரே மாடலில் கலர் மட்டும் வேறு எடுத்துப்போம். இந்த தடவை வந்து நான் செலக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு சுகுணா வந்து நானும் இதே கலரில் வேறு புடவை எடுத்து இதில் பேக்கில் போட்டாச்சு, நாங்கள் இதை எடுத்துக்கிறேன் நீ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த புடவை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நானும் இதே மாடலில் வேறு கலர் எடுத்துக்கிறேன் நீ அப்படின்னு. சரிடா எடு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுதான் வந்து என்னோட சாரீ. அதே மாடல் தான். இதுக்கு வந்து நான் ப்ளவுஸ் தைச்சிட்டேன். என்னோட தானே, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து அந்த இடையில கொஞ்சம் வருது. இந்த பாருங்க, அதே கலரில் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டோன் கொட்டாது, அப்படியே அந்த சாரியோடையே பதிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி அங்கங்கே தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ரொம்ப ஸ்டோன்லாம் கிடையாது. இந்த முந்தியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு இது மாதிரி தட்டையாக என்னமோ டிசைன் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அப்படியே சிம்பிளாக நீட்டாக நல்லாயிருக்கும் கட்டுறதுக்கு. இதை வந்து நம்ம அப்புறமா மடித்துக்கொள்வோம். நம்மளோட தானே. எனக்கும் வந்து இந்த ஹிப் பெல்ட் உண்டு, ஒட்டியானம் உண்டு எனக்கும். இது வந்து அன்னி அப்படியே எங்களை விட அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி எடுத்தாங்க. இந்த டிசைன் தான் பிடிச்சிருக்குன்னு. அவங்களுமே ஸ்டோன் தான், ஆனால் அது அப்படியே வேறு டிசைன். ஆனால் கலர் சூப்பர் கலர் வந்து நான் தான் செலக்ட் பண்ணேன். ஒரு இந்த கலரோட டார்க் கலரோ இதுவும் ஒரு இந்த பாருங்க. இது நான் தான் பொறுப்பு, நான் தான் செலக்ட் பண்ணேன். இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து என் பெரிய நாத்தனாருக்கு ஒரு என்ன பச்சை, இது கிளிப்பச்சையும் மரக்கலரும், பாசிப்பச்சையும் மரக்கலரும் டார்க் பச்சையும் எல்லாம் கலந்த ஒரு சாரீ. இது வந்து லைட்டாக திறந்து காட்டுறேன். இதுதான் சாரீ ஃபுல்லாகவுமே அப்படியே இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு தாமரைப்பூ டிசைன் மாதிரி. இந்த பாருங்க, நல்லா இருக்கா? இதுதான் வந்து அன்னிக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பட்டு சாரீலாம் அந்த மாதிரிலாம் போகல. யார் இப்போ பட்டு சாரியை கட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போகிறா? டக்குன்னு எடுத்தோமா இந்த மாதிரி கட்டுறோமா அப்படின்னு தான் தோணுது. அதனால் வந்து எல்லாருமே இந்த தடவை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அன்னிக்கும் ஹிப் பெல்ட் உண்டு, அவங்களுக்கு வந்து பொட்டும் உண்டு இந்த சாரீக்கு. இந்த பாருங்க, புடவை முடிஞ்சிச்சு. என்னோடய புடவை காட்டல, என்னோடய புடவை தான் காட்டினா. நான் வந்து 2 புடவை, அந்த புடவை ஒன்றா, இன்னொன்று வந்து இந்த பாருங்கள். இது வந்து மெரூன் கிடையாது. இது என்ன கலர்? இது வந்து மெரூன் கிடையாது. என்ன கலர் இது? இது என்ன கலர்னு எனக்கு தெரியல. ஆனியனா? ஆனியன் என்ன கலரு? இது என்ன கலரு இது? ஆனால் செல்லில் பார்க்க உங்களுக்கு மெரூன் மாதிரி தெரியல, ஆனால் மெரூன் பக்கமே போகக்கூடாது. இது வந்து ஒரு மாதிரி, அது ஒரு கலர், என்ன கலர்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, அப்படியே ஒரு குங்குமமா? தெரிலப்பா. என்ன ஆமாம், ஒரு குங்குமம் டப்பாவில் தருவாங்களே, அப்படியே ஒட்டிக்குமே, அது என்ன குங்குமம்? அந்த குங்குமம் தான். அது என்ன குங்குமம்னு எனக்கு தெரியல. இந்த பாருங்க, என்னோடய சாரீ ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து இந்த புடவையே எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாது, அதுக்கு மடிக்கவும் தெரியாது. பாருங்க, இது வந்து முந்தி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி குஞ்சம் வரும். குஞ்சம் வந்தால் தான் நாங்கள் எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டோம். இது நல்லா இருக்கா இந்த கலரு? என் கணவரோட செலக்டிங்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் நான் தீபாவளிக்கு கட்டிக்கலான்னு பார்க்குறேன். 2 புடவையும் மாற்றி எங்கே நான் தீபாவளிக்கு கட்டுறது? சமைப்பேனா இல்லை கட்டிட்டு நிற்பேனா? அவ்வளோதான்.
நல்லா இருக்கா? இதுதான் வந்து என்னோட தீபாவளி புடவை. 2 புடவையும் காமிச்சிட்டேன். அந்த காவியாவோட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது காவியாவுக்கு இந்த மாதிரி நான் வந்து ரோஸ் கலர் க்ரீன் கலர்லாம் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு கண் அண்ணி இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிருக்குங்க. அதனால் அதே மாதிரி அதே அந்த ஏ கட்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கட்டிங்கில் இந்த கலர் காவியாவுக்கு நான் செலக்ட் பண்ணேன். காவியாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் வந்து காவியாவோட ட்ரெஸ்ஸு. இதை பாருங்க, இதுதான் வந்து ஷாலு. நல்லாயிருக்கா? இது வந்து காவியாவுக்கு. நம்ம ஃபேமிலிக்கு உள்ளதெல்லாம் வந்து நான் பொறுமையாக மடித்து வச்சுக்கிறேன். இல்லை மடித்து அப்புறமா வச்சுக்கிறேன். அட்டை பாக்ஸ் அப்படி போட்டோம். அதே மாதிரி அதே மாடல் அதே மாதிரி தான். இதை ஓப்பன் பண்ண முடியாது. இது வரிசைக்கு வச்சு கொடுக்கறது. கொஞ்சம் சைஸு பெருசாக அண்ணியோட பொண்ணுக்கு எடுத்தது. இதே காவியாவுக்கு எடுத்தாலும் அதே மாடல் அதே தான். இது 2 இதை வந்து இதையும் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்னென்ன கலர் இருக்குது, என்னென்ன மேட்சிங் அப்படின்ட்டு. இது வந்து நான் மெரூன் கலர் அந்த சாரீ இந்த கலர் இருக்குல்ல, இந்த சாரீக்கு மேட்சாக தான் அவங்க எடுத்தாங்க. ஆனால் இது வந்து இது வேறு கலராக இருக்குது, இது வேறு கலராக இருக்குது. அப்படி தானே இருக்குது? அப்படி நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் தான் இந்த கலர் பிடிச்சிருக்குன்னீங்க, அதனால் எடுத்தது. அதனால் இது வந்து என்னோடய கணவருக்கு, இதுவும் வந்து என் கணவருக்கு தான். அந்த வயலட் கலர் சாரீ இருக்குல்ல, அதுக்கு மேட்சாக எடுத்தது. அப்புறமா இது வந்து மணிக்கு வந்து ஆல்ரெடி இப்போ பர்த்டே முடிஞ்சுதான். அவனுக்கு 2 ட்ரெஸ் எடுத்துறான். 1 தான் போட்டிருக்கான். ஒன்று அப்படி போடவே இல்லை, பேண்ட்டும் போடல சட்டையும் போடல, அப்படியே இருக்குது. அதனால் ஒரே ஒரு சட்டை மட்டும் இந்த தீபாவளிக்கு அவனுக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து என் அருமை புதல்வனுக்காக எடுத்தது. இது வந்து வச்சு கொடுக்குற சட்டையோ? இது வச்சு கொடுக்குற சட்டை சாரி இல்லை, பார்க்குறேன். இந்த சாரீ காட்டினேன் இல்லையா, இதே மாதிரி இது வந்து ஒரு குங்கும கலர். இதுவும் வச்சு கொடுக்கறதுக்கு தான். நல்லா இருக்கா? இதே தான், இதே மாதிரி அந்த கலர் மட்டும் வேறு. இதில் வந்து வச்சு கொடுக்கறதுக்கு சின்னத்தைக்கு இதில் தான் இன்னொரு சாரீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 சாரீ எடுத்தோம் அதே மாதிரி. இந்த ஒருக்கு பாருங்கள், இதுதான் வந்து சின்னத்தைக்கு ஒரு லாவெண்டர் கலர் தான். ஒரு டபுள் ஷேடோவில் வரும். இந்த மாதிரி தான் வரும் இந்த சாரீ. இந்த 3மே வந்து ஒரே டிசைன் தான், கலர் வேறு. 3மே ஒரே டிசைன் தான், ஆனால் கலர் மட்டும் வேறு வேறு. தெரியுதா? ஒரு மாதிரி பளபளக்கும் கலர். சின்னத்தைனா என் சின்ன மாமியாருக்கு. இது வந்து தீபாவளிக்காக எப்போதுமே வருஷம் 2 துண்டு எடுப்போம். அந்த துண்டு எங்கள் குடும்பத்திற்கு. அதுக்கப்புறம் இது வந்து என் புருஷர் வந்து 90s கிட்ஸ் இல்லையா, அதனால் நாங்கள் தச்சு தான் நாங்கள் போடுவோன்னு இந்த கலர் எடுத்திருக்காங்க. இது என்ன கலருங்க? இது ஒரு மாதிரி ஒயிட்டும் ஸ்கை ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு கலர். இது எப்போ தச்சு எப்போ போட போகிறாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் இது ரேட்டு கூட. இந்த கிளாத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியல பாருங்க, ஒரு கையிலே சுருட்டிடலாம் அந்த மாதிரி கிளாத்து. நல்லாயிருக்கு. ஆனால் அது தச்சு போட்டால் தான் நல்லா இருக்கா என்னன்னு தெரியும். தையக்காரவங்களுக்கு தான் பாராட்டு நடத்தணும். இது வந்து அண்ணி ஒரு நைட்டி எடுத்துட்டாங்க. அதாவது இந்திய வரலாற்றிலேயே இந்த வருஷம் தான் நான் முதல் முறை நைட்டிங்கிறத எடுக்காமல் இருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் நான் சுடி தான் போட்டுக்க போகிறேன், நைட்டி வேணாம் அப்படின்ட்டு. ஏன்னா நைட்டியே நான் மறந்துட்டேன், சுத்தமாக மறந்துட்டேன். எப்பயாவது மாதத்துக்கு 1-2 தடவை தான் இப்போலாம் போடுறேன். அதிகபட்சம் இந்த ஷார்ட்ஸுக்கெலாம் இந்த சுடியே போட்டு இருக்கிறதுனால அப்படியே அதை விட்டாச்சு, எனக்கு வேணாம் நீ அப்படின்ட்டேன். அதனால் அண்ணி மட்டும் ஒரு நைட்டி எடுத்துக்கிட்டாங்க. இதெலாம் வந்து இதுவும் வச்சு கொடுக்கறதுக்கு தான். இது வந்து அண்ணனுக்கு, அதாவது அண்ணியோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா அவங்களுக்கு. இது வந்து என் கணவருக்கு அந்த மெரூன் கலர் இதுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டாங்க. இங்கே வச்சிடுறேன். நான் உங்கள்கிட்ட இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு தான். ஆனால் அங்கே எது வந்தேன்னா டைம் இல்லை, போய் அங்கே வரிசை வைக்க போகணும். அதனால் நான் எடுத்து வைக்காமலே நான் உங்கள்கிட்ட ஒரு பேக்காக பிரித்து காட்டுறேன். இது என்ன பேண்ட்டு சொன்னாங்க? என்ன பேண்ட்லாம் தெரியல. ஆனால் இது ஏதோ ஒரு பேண்ட்டு நல்லா தொலான்னு பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பேண்ட்டு. அங்கேயே போட்டு பார்த்து எடுத்துகிட்டு வந்தோம். அவனையும் அழைச்சிட்டு தானே போனோம். இதுதான் வந்து தர்ஷனுக்கு. இது வந்து 2வது சட்டை தான். இன்னொரு சட்டை எடுத்துக்கோ. இது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிளாக் கலர் தான், பிளாக்கும் மெரூனும் கலந்த மாதிரி. அவனுக்கு சூப்பராக இருந்துச்சு. என்னமோ பெரிய பையன் மாதிரி தெரிஞ்சு அதை போட்டோன்னே. செக்குடில் இருக்கிறதுனால, செக்குடு அவன் போட்டதே கிடையாது. சரி இது ஒன்று எடுத்துப்போம் அப்படின்ட்டு இது ஒன்று எடுத்துட்டோம். இன்னொரு சட்டை ஒன்று தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்குன்னு ஒன்று எடுத்துருக்கோம். இது வந்து அண்ணி பையனுக்கு எடுத்தது, பேண்ட்டு ஷர்ட்டு.
இதுதான் வந்து தம்பிக்கு. அப்பாவும் பிள்ளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அந்த ஷர்ட்டை பிட் எடுத்தாங்க இல்லையா, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி கலர் தான். இதுதான் இந்த பிளாக் கலர் பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் நல்லாயிருக்கும்னு இது தர்ஷனுக்கு எடுத்தது. போட்டால் தான் தெரியும் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் என்னன்ட்டு. இது வந்து என்னுடைய தங்கைக்காக நான் எடுத்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா அப்பாவுக்கு இந்த தடவை நான் எடுக்கலை. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் தாத்தா இறந்து போனாங்க. இன்னும் ஒரு மாதம் முடிஞ்சு 10-15 நாள், மொத்தம் ஒரு 45 நாள் கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். 45 நாள் தான் ஆகுது. அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் தீபாவளி கிடையாது. இப்போ தான் அந்த 16 படைச்சாங்களா, அதுக்கு வந்து அம்மாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 புடவை போல் அம்மாவுக்கு வந்திருக்கு. அப்பாவுக்குமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதனால் அம்மா வேணாம், நாங்கள் என்னத்தை இது பண்ண போகிறோம், பாப்பாவுக்கு மட்டும் எடுத்து கொடுன்ட்டாங்களா, சரி அப்படின்ட்டு என் தங்கச்சிக்கு மட்டும் எடுத்தது. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து பிளாக்கா? இது பிளாக்லாம் இல்லை, நல்ல ஒரு கரும் பச்சைன்னு சொல்லுவாங்களா அந்த பச்சை. இது நல்ல சூப்பர், நல்ல ஒரு பச்சை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால அதனால் இதை எடுத்துட்டோம். நல்லா இருக்கா? அதோட வந்து ஷாலு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்க, ஒரு காட்டன் மிக்ஸ்டு. இது நல்லாயிருக்கு, நல்ல லென்த்து ஷாலும். நம்ம பிள்ளை தானே, பிரித்து பார்ப்போம். இங்கே பாருங்க, நல்ல லென்த்து. கரும்பச்சை. இது கருப்பு கிடையாது, மெரூனும் கரும்பச்சையும் கலந்த மாதிரி இது. அதே மாதிரி இது ஒரு பேண்ட்டு. அவ்வளோதான், ஆளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு. அவ்வளோதானங்க, முடிஞ்சிச்சாங்க. அப்புறம் வந்து குட்டிமாவோட ட்ரெஸ்ஸு கை பிடிச்சிட்டு வந்தீங்களா, அது எங்கே? அது இது வந்து ஒரு லெஹங்காவா என்ன இது? இதோட வந்து அப்புறம் ஸ்கர்ட் மாதிரி வந்திருக்கும்ல, அந்த மாதிரி மாடல். அப்புறம் இதுதான் வந்து ப்ளவுஸ் பிட் மாதிரி வந்து கீழே வந்து இது என்ன பேர் என்னன்னு தெரியல. லெஹங்கா இல்லை, சோழி மாடல். எங்களுக்கெல்லாம் அந்த சோழி மாடல் தான் தெரியும். இதுதான் காவியாவோட அந்த லாவெண்டர் கலர் தான். அது கொஞ்சம் லைட்டு, இது வந்து டார்க்கு. இப்படி இது. ஆனால் நல்லா இருந்துச்சு. அங்கேயே பாப்பாவுக்கு போட்டு பார்த்து தான் எடுத்தோம். இது ஒரு மாதிரி சாஃப்டான கிளாத்து தான், குத்தாது. அங்கேயே குத்துதா குடையுதானே எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டு தான் எடுத்தோம். இது வந்து ஷாலு, அது ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. பாருங்க, நான் சுடிதார்லாம் வந்து இப்போ அதிகபட்சம் நான் கடையில் போய் எடுக்கிறதே கிடையாது. எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே தான் எடுத்துடுறது. இப்போ நான் போட்டிருக்கிறதுமே ஆன்லைனில் வாங்கினது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் கீழே எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கிறது, இப்போ காட்ட போகிறது எல்லாத்தையுமே டேக் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. நான் போடுறது அதிகபட்சம் வந்து ரிட்டனாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு போட்டு அடிக்க அதை வாஷ் பண்ண கலர் மங்கி போதா, எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்து அதோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தான் நான் வாங்குவேன். ஏன்னா வந்து இல்லைனா நான் படுக்க வாங்கி போட்டேன்னா என் புருஷரும் என் மாமியாரும் என்னை முடித்து விடுவார்கள். அதனால் பார்த்து தான் வாங்குகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து 680 ரூபா, 700 ரூபா கிட்டத்தட்ட. அதுக்கு சூப்பர் ஒர்த்து இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ பாருங்க, ஷாலுமே நல்ல லென்த்தாக வரும், ட்ரெஸ்ஸுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பேண்ட்டு சைஸு கேட்டிருந்தீங்க, பேண்ட்டு எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. பேண்ட்டுலாம் சொல்லவே வேணாம், சூப்பராக ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். என்னோடய வெயிட் வந்து இப்போதைக்கு நான் 63-600 இருக்கேன். எல் சைஸ் தான் இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படியே தொலைமுலான்னு தான் போடுவேன். அதனால் அந்த 64-65க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் எல் சைஸ் எடுக்கலாம். 60க்குள்ளெல்லாம் போனீங்கன்னா எம்மு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் காட்ட போகிற ட்ரெஸ்ஸு தீபாவளிக்காக நான் ஆன்லைனில் எடுத்து வச்சுருக்கிறது. இதை வந்து நான் பிடிச்சிட்டு வர சொல்லணும். கொஞ்சம் தொலான்னு இருக்குது, அதனால் பிடிக்கணும். ஆனால் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்கு வந்து லைனிங்லாம் உள்ளே உண்டு. நல்லா இருக்கா? இது வந்து ஒரு என்ன கலருங்க? இது சந்தனம் இல்லை, அது ஒரு மாதிரி கோல்டு சந்தனம் எல்லாம் மிக்சடாக இருக்கும். சூப்பராக இருக்குது. கிளாத்தும் நல்லா இருக்குது, நல்லா லென்த்தாகவும் இருக்குது. உள்ளே வந்து இங்கே பாருங்கள், லைனிங்கும் உங்களுக்கு இந்த முட்டிக்கு கீழே வரைக்கும் வருது லைனிங்கு. சூப்பராக இருக்குது. நான் வந்து இதெல்லாம் வந்து தீபாவளிக்கு போட்டு காட்டுறேன். இதுதான் வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தீபாவளிக்காக. இதை பிடிச்சிட்டு வந்தால் தான் நான் போட்டால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஷால்லாம் வந்து நல்ல டார்க் வைலட், நல்ல லென்த்து. நான் வந்து இந்த ஷாலை தான் மெயினாக பார்ப்பேன். குட்டைப்பாவோட மாதிரிலாம் இருந்தால் எடுக்க மாட்டேன். இதை பாருங்க, இதை போட்டால் சூப்பராக இருக்கும். அந்த பிக்சர் வேணாலும் நான் இங்கே போடுறேன், பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து பேண்ட்டும் அதே தான், இந்த மாதிரி.
இது வந்து முன்பக்கம் வந்து இந்த மாதிரி வரும், பின்பக்கம் வந்து எலாஸ்டிக் நல்லா சூப்பராக இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து இந்த கலர், ஒரு பிஸ்தா க்ரீனு, இதுதான். இதுக்குமே வந்து லைனிங் உண்டு. இதுதான் வந்து 1000 ரூபாய். இந்த ட்ரெஸ் வந்து 1000 ரூபாய் வந்துச்சு. இதுவும் வந்து 700 ரூபாய்க்குள்ளே தான். இது நல்லா, இதுவும் சூப்பராக இருக்குது. இதுக்குமே லைனிங் உண்டு. காட்டன் தான், உள்ள காட்டன் லைனிங் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே அட்டாச், இதெல்லாம் தனித்தனியெல்லாம் வராது, அப்படியே சேர்ந்தே வந்துடுது. இந்த கலர் நல்லா இருக்கா? இதுவும் தீபாவளிக்கு தான். முறுக்கு சுடும்போதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சுட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இந்த பேண்ட்டும் நல்லா, இது ஒரு காட்டன் பேண்ட். இது வந்து ஒரு ரெட்டும் மெரூனும் கலந்த மாதிரி ஒரு துப்பட்டா இதுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் காட்டிகிட்டே, இதை காட்டுறதுக்கு நான் போராடிட்டு கிடக்கணும். இல்லைனா இன்றைக்கும் எடுக்கலைன்னா தீபாவளி 2 நாள் முடிஞ்சு தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிருப்பேன். போட்டுக்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி இந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி போய் வரிசை வச்சுட்டு வரணும். அந்த வரிசை வைக்கிற வீடியோலாம் வந்து நான் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். சாரி, ஓகேப்பா, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முறுக்குலாம் வீடியோலாம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தீபாவளி வந்து பார்த்து சேஃபாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டாடா.